இன்றைக்கி உலகம் பூரா பலருக்கு நீங்கள் தெரிஞ்சவங்களா இருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் நடித்தது தான். ஒரு இசைக்கலைஞராக மட்டும் இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பீங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் எந்த காலகட்டத்திலையாவது நடிக்கணும்னு நினச்சிங்களா நீங்கள்? இல்லை, நிஜமாவே இல்லை. நான் நடிக்கணும்னு நினச்சி இன்னி வரைக்கும் ஒவ்வொரு காலத்திலேயே சொல்கிறது. இப்போ ஒரு காலத்தில் இப்போ இவங்கெல்லாம் ஓவர் ஆக்டிங் அப்படின்றது என்ன? இப்போ ஆக்சுவலாக நீங்களும் நானும் பேசுகிறபடி இப்போ சாதாரணமாக இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தால் அது நடிப்புங்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்களும் நானும் முன்னாடி கேமரா இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி சாதாரணமாக பேசி சிரிச்சிட்டு இருந்தால் சில பேருக்கு இந்த கேமரா வச்ச உடனே அது ஒரு கான்ஷியஸ் வந்துடும். ஸோ அப்படி சில பேர் இருப்பாங்க. சில பேர் அதை ஒரு பிஞ்ச் ஆஃப் அந்த மிகைப்படுத்துதல் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி உள்ளதும் தனிப்பட்ட முறையில் தெரியும். கரெக்ட். இப்போது ரஜினி சார் வந்து உண்மையாக அந்த நேரத்தில் இப்படி சிகரெட் எடுத்தால் இப்படி பார்த்தா வைப்போம், இப்படி சிகரெட் போகும், தேங்காய் இதில் சொன்ன மாதிரி சிகரெட் இங்கேருந்து இங்கே போகுது, பச்சைப்பேட்டிலேருந்து இங்கே போகுது, அது இங்கே போய் பற்றிக்குது. அது மாதிரி அவர் அதையே சொல்லுவார். தேங்காய் சூப்பராக இருக்குது. ஆமாம், அது அவன் இங்கேயும் தூக்கி போடுறான், சிகரெட் இங்கே போய் விழுதே, இங்கேருந்து டக்கால்னு ஒன்று அடிக்கிறான், அந்த டப்புக்கிட்டு டப்பான்னு இங்கே போயிட்டு அங்கேருந்து இப்படி வந்து பற்றிக்குது. என்னங்கடா நினச்சிட்டு இருக்கீங்க வேறு? அது உண்மையாகவே இப்போ பேனை எடுத்து இப்படி போடுவாங்க, திடீர்னு ஒரு பேனை இப்படி எடுப்பார், பேனை இவ்வளோ பெருசாக வந்துடும். அது ஆக்சுவலாக மவுண்ட் ரோட் வாசலில் வைக்கிறது. எதை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும்ங்கிறது. அதுக்கப்புறம் மற்றவன் அதை வந்து அதிகமாக இது பண்ணான். சிகரெட்டை தூக்கி போடுவார், தூக்கி போட்டு துப்பாக்கியால் சுடுவார், அந்த சிகரெட்டை அதில் பற்றிட்டு வாயில் வந்து உட்காரும். ஸோ ரசிக்கிறாங்க ஆடியன்ஸ். அவங்க ரசனையை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் புத்தாலும். இப்போ சில பேர் சாதாரணமாக இப்போ ரொம்ப பேர் நான் சிரிக்கிறத வந்து க்ளோஸ்அப்னு சொல்லி அந்த கிளாப் போர்டு அடித்தா ஒருத்தர் சிரிக்கிறதுங்கிறது ஆர்டிஃபிஷியல். ஆனால் அது நேச்சுரல் நினைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிறது. அது நீங்கள் தற்செயலாக நடிக்க வந்தீங்க, பலதரப்பட்ட பாத்திரங்களை நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. அதெல்லாம் எப்படி நீங்கள் அந்த உங்கள் நடிப்பு திறனை மேம்படுத்திக்கிட்டீங்க? அதாவது இதுதான் பண்ணணுங்கிற போது இன்னும் ஒவ்வொரு தடவையும் அதில் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும். அதுவும் சில பேர்லாம் பார்க்குறோம், இப்படித்தான் இருக்கணும், இப்படி இல்லாட்டி மாட்டேன், இது இன்னொரு தடவை பண்ணுவேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதனாலேயே நான் வந்து ஓனாக பண்ணிப்பேன் அப்படின்னு. இப்போ இந்த ஆக்சுவலி பகத் ஃபாசில் இப்போ சொல்கிறார், நான் வந்து எடுக்கிற படம்லாம் நானே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணம் எனக்கு ஓகே ஆகிற வரைக்கும் நான் அந்த சீனை விட மாட்டேன், திருப்பி நடிச்சுட்டே இருப்பேன், திருப்பி நடிச்சிட்டு இருப்பேன். விக்ரமில் கூட நான் வந்து இல்லை எல்லோரும் ஓகேன்றாங்க, நான் இல்லை நான் மறுபடியும் நடிப்பேன் அப்படின்னு பண்ணி அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், அவருக்கான நம்பிக்கை இல்லை. ஒவ்வொருத்தருது கரெக்ட். ஸோ அந்த ஈடுபாடு, அதாவது சில பேரோட ஈடுபாடு, அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பெஸ்ட்டு என்ன பண்ண முடியும், கண்ணில் க்ளோஸ்அப்பில் என்ன பண்ணலாம், அந்த மூக்கு நுனியில் என்ன பண்ணலாங்கிறது இருக்குது இல்லையா? அது வந்து வர அளவுக்கு இன்வால்மெண்ட் வரும் எல்லாத்துலேயுமே. விளையாட்டு ஆரம்பிக்கிறது சீரியஸ் ஆகிடும். கரெக்ட். நீங்கள் பார்த்து வியந்த நடிகர்கள்னா யார் யார் சொல்லணும்? அன்டவுட்டட்லி சிவாஜி சார், அன்டவுட்டட்லி. அதே மாதிரி நானா பட்டேகர், அதே மாதிரி இவர் காட்ஃபாதரில் இவர் ஆக்சுவலாக மார்லன் பிராண்டோ. பயமாக இருக்குங்க, இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா, இப்படிலாம் நடிப்பா, எப்படி இதை பிடிச்சாங்கன்னே புரிய மாட்டேங்குது. கான்செப்ட் நம்ம எடுத்தால் ஏதோ பார்த்தது அது மாதிரி இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணி இப்போ பயமாக இருக்குது. ஆல் பாச்சினோ வேடிக்கை பார்க்குறதுக்கே நம்ம அருகதையோன்னு ஒதுக்கிற அளவு இருக்கும், அந்த மாதிரி உள்ளது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு இது ஒன்றுங்கிற அளவுக்கு இருக்காங்க அவங்க. சிவாஜி சார் எல்லாமே சில சமயம் பார்த்தா ரொம்ப அவர் அழும்போது அழுக வந்துடுது, வேணும்னு அழறதில்லை, என்னமோ ஒன்று பண்ணுறாரு, அதில் ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அழுகுவார். கரெக்ட். எனக்கு இன்றைக்கும் பாசமலரில் ஜெமினி சிவாஜி ரெண்டு பேரும் அந்த கடற்கரையில் சந்திக்கிறதுல சீனில் ஈகோனால் பேசாமல் இருப்பாங்கல்ல, அந்த சீனில் நான் அழாமல் ஒரு தடவை கூட பாசமலர் பார்த்து. அது மாதிரி பல திரைப்படங்கள். இது சொல்கிறீங்களே, இது பார்த்தேன், அது என்ன பாய்ஸ், அது மஞ்சுமல் பாய்ஸ். அது எல்லோரும் அழுவாங்க, அது இதுன்னு என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. அது மேலே எடுக்கும்போது அந்த பாட்டு ஏற்கனவே சந்தான பாரதி சொல்லியிருந்தாருங்க, அந்த பாட்டு போட்டு அவங்களை இப்படி திடீர்னு காட்டினோன்னு அதில் என்ன இருக்குது, ஆனால் அந்த சுச்சுவேஷன் எடுத்துன்னு போனது சோக்காவது அழுகுவார்.
எப்படின்னே புரியல. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கல்ல அதில். இந்த மஞ்சுமல் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஓடிடியில் அந்த படம் இருக்குது. ஆமாம். நான் வந்து தியேட்டரில் பார்த்தேன் முதல்ல. திரும்பி ஓடிடியில் ஃபேமிலியோடு பார்த்தோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கடைசி காட்சியில் என் ஒய்ஃபால் கண்ட்ரோலே பண்ண முடியல. என் ஒய்ஃபாலையும் செகண்ட் டாக்டரால் 2 பேரும் அப்படி அழுக. அதுக்கப்புறம் திரும்பி அந்த சீனை வந்து இன்னொரு முறை பார்க்கணுன்ட்டு திருப்பி ஓடிடியில் வசதி இருக்கு இல்லையா, ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. திரும்ப 2வது ஒரு 10 நிமிஷம் இடைவெளியில் பார்க்கும்போதும் திருப்பி அவங்களால கண்ட்ரோல் பண்ண. அதான் சொல்கிறேன். அதுதான் கனெக்ட் எமோஷன். என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, அது வரும்போது எல்லாரும் அழுவாங்க. இதோ இங்கே அப்போ அந்த வந்துட்டு அந்த பாட்டு எந்த முஸ்டீப்பும் இருக்காது. டா 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 அப்படியே நான்லாம் கல்லூரிமாங்க, கண்ணில் கண்ணீரே வராது. அப்படியா? ஆமாம். உங்களை அழ வச்சிருக்கு. நான் வேணும்னு அழல. அது அது என்னமோ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பண்ண எமோஷன் கனெக்ட். அது இப்போ சொல்லும் போதே ஏர் ரைஸ் ஆகுது அந்த மாதிரி. அது அப்போது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். சினிமாங்கிறத நாமளே பார்த்தா வியந்து வருது. ஒருத்தர் பாடுறதுக்கு அவ்வளோ நல்லா பாடுறவங்க, அதை கரெக்ட் பண்ணுற சவுண்ட் இன்ஜினியர், அதுக்கு உண்டான ஆர்கெஸ்ட்ரா, ஒரு மியூசிக் டைரக்டர், இல்லை அது மாதிரி ஆக்டர், அதை பண்ணுறதுக்கு பாலச்சந்தர், பாரதிராஜ சார் மாதிரிலாம் அவங்ககிட்டலாம் நடிச்சேனன்றதே ரொம்ப சந்தோஷமாக. ஆமாம். சினிமாவில் வந்து இப்படி ஆளாக்கிறதுல யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன ஆளாக்கிருந்து நான் வேலைக்கு சாப்பிட்றேன், அது ஆளாக்கிட்டேன். எங்கே சார் ஆளாகிருக்கோம்? அதாவது யாட்ரிக்குன்னு நம்ம எதை வச்சு சொல்கிறது? இன்றைக்கி ஒரு 10 கோடி பேருக்கு எனக்கு தெரியுன்றதை வச்சு நான் சொல்லலாம். அது இல்லை. இப்போ சில பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க இல்லாத இடத்துலையே அவங்கள ரசித்து பேசுகிறாங்க. இல்லை, அந்த ஒரு இடம்ங்கிறது இனிமேல் தான் வரணும். அதுதான் நியாயம். இப்போ நம்மளை நிறைய பேருக்கு தெரியும்னு வேணால் சொல்லிக்கலாம். உங்களுக்கு நகைச்சுவை பாத்திரங்களே நிறைய தராங்களே, நம்ம வேறு மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிக்கணும், இந்த குறிப்பிட்ட இந்த மாதிரி கதாபாத்திரம் நடிக்கணும்னு தோணியிருக்கா? இல்லை சார், பாலச்சந்தர் சார் மாதிரி ஒருத்தர் வந்தபோது தான் இந்த சிரிக்கிறது எனக்கு கொடுத்தாரு. சாதாரணமாக இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒன்றுத்தில் இன்ஸ்பெக்டர் வந்தால், சார் இன்ஸ்பெக்டர் ரோல் மதன் பாபு கொடுத்துடலாமா, இல்லை ஒரு சேட்டு ரோல், சேட்டு சார் அவர் கொடுத்துடலாமா, ஏன்னா ஏதோ ஒரு நல்லா ஓடின படத்தில் சேட்டு ரோல் பண்ணியிருந்தா. அப்படி இல்லாமல் யோசிக்கிற டைரக்டர் ஒருத்தர் இருக்கணும். இந்த ரோலுக்கு இவரை போட்டால் இப்படிதான் இருக்கும், ஐயோ இவரே நல்லா பண்ணுவார், அவர் கூப்பிடு அப்படின்னு இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி உள்ளவங்க கையில் நம்ம சிக்கணும். நீங்கள் நினச்சி ஆசைப்படுற கதாபாத்திரம் எதாவது இருக்கா? எனக்கு நிறைய பாத்திரங்கள் அந்த மாதிரி உண்டு. அது கிடச்சா அதை வேறு டைமென்ஷனில் பண்ணலான்னு தோன்றுருக்கு. இதை நம்ம பண்ணியிருந்தால் நம்ம எப்படி பண்ணிருப்போம், இதில் நாம் வேறு பரிமாணம் காட்டிருப்போமோ, அது ரொம்ப நல்லா இருந்திருக்குமோங்கிற ஆதங்கம் கண்டிப்பாக இருக்கும். மதன் பாபுக்கு ரொம்ப பிடிச்ச நகைச்சுவை நடிகர் யார்? எல்லாருமே ஒரு லெவலில் சில சமயம் அந்த லெவலில் சார்லி சாப்ளின்லேருந்து என்எஸ்கேலேருந்து நாகேஷ் ஷோலேருந்து கரெக்டாக அமையும் சார். சில பேருக்கு அது அமையிறது அந்த மாதிரி. இப்போ உள்ள யோகி பாபு கூட சிலது அப்படின்னு ஒரு சிலது பண்ணுறாரு. ஒன்லைனர் பல. இப்போ அந்த ஜெயிலர் மாதிரி உள்ளதுலலாம் மக்களை படுத்திருப்பார். அந்த ரஜினியோட உள்ளதில் எல்லாம் சொன்னோன்னு சரிதான் அப்படியா அப்படின்னு எக்ஸ்ப்ரெஷனே காட்டாமல் ரொம்ப நல்லா நடுவில் நிறைய கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தார் ஆரம்பத்தில் எல்லாம். இப்போ திடீர்னு அதை நிறுத்திட்டு இப்படி பண்ணுறாரு. எல்லாமே நல்லா இருக்கும் சார், ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதில் சில பேருக்கு அதிக படங்கள் அமைஞ்சிருக்கும், அதனால் அப்படி இருப்பாங்க. நாகேஷோட நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு? ரொம்ப நெருக்கமாக பழகிருக்கேன். என்ன இல்லாமல் சொல்லுவார். அப்படியா? அவரும் எஸ்பிபி சொன்னதுக்கு மேலே ஊர்பட்டது சொல்கிறாரு நாகேஷ். உங்ககிட்ட தனியாக பேசுறதுக்கு நிறைய விஷயம். ஆமாம், நாகேஷ் கேமரா ஆஃப் பண்ணிட்டு. ஆமாம், நாகேஷ், ஜெய்சங்கர், விஎஸ் ராகவன்லாம் விஎஸ் ராகவன் கொட்டிடுவார். நான் இழிச்ச வாயம் பார், நான் தான் சார் இழிச்ச வாயமே, நீங்கள் சிரிச்ச வாயம், இழிச்ச வாயம் நான் தான் பார். அவர் அதாவது இந்த பானியில கண்ட நல்லா பிரச்சனை பண்ணுவார். பண்ணால் வாலிகிட்ட தான் போய் கேட்பாராம் என்ன யோசனைனாலும். அவர் எது பண்ணாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லுவாராம். சார் நீங்கள் கொஞ்சம் நடிச்சு காட்டுங்கன்னு சொல்லி அடங்கிடுவார். இவர் சரி சார் நீங்கள் ஒரு வாட்டி நடிச்சு காட்டுங்க, எனக்கு நடிக்க தெரிஞ்ச நான் அப்படின்னு முள்ள போயிடுவாராம். அது மாதிரி சம்பளம் குறைன்னு இவர் பேசிகிட்டு இருப்பாராம். சார் இந்த சம்பளம் வாங்கிக்கன்னு சின்னவர் சொன்னார், எம்ஜிஆர் அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன இருந்தாலும் பண்ணீங்க அப்படின்னு இதெல்லாம் நாகேஷ் சொல்லி கொடுப்பாராம். ஸோ அவர் போயிடுவார்னு. அதே மாதிரி
எவ்வளோ பேரை பற்றி எவ்வளோ உள்ளது, அவங்க எவ்வளோ குழந்த மாதிரி எல்லாருக்கும் என்ன எம்ஜிஆர் சிவாஜிலேருந்து எல்லாருக்கும் இவர் என்னெல்லாம் பட்ட பேர் வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லுவார் சார். எம்ஜிஆரை மட்டும் கண்டா பயப்படுவார் சார். ஆனால் அப்போது எம்ஜிஆர் கண்டா பயப்படுவார். அவருக்கு எப்போவுமே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லேயே இருக்கணும். அப்போ அதனால் பந்தோடனே கை நீட்டு வரோம். அவர் ஏதோ ஒரு ஊர் ராமச்சந்திரன் அப்படின்னு, இவர் நாகவஜி ராவுங்கிற போதே கை நடுங்குதா பார்த்துட்டு வரோம். அதனால் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து வரோம். அங்கே தள்ளி இருந்து நிறைய சொல்லுவார். அதே மாதிரி சிகரெட் ஒன்று கேட்பாராம். திடீர்னு ஏவிஎம் சிகரெட் கிடையாதுன்ட்டாராம். அவர் யாரோ ஒருத்தர் அங்கே வசனம் பெருமனாக இருப்பார். அவர் இல்லைன்ட்டார் போல். இவர் சரி, அதுவும் நாகேஷ் போல் ஒரு உமா குசும்ப சரி சரி சார் அப்படின்னு வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரான்னா, மத்தியானம் வரவே இல்லை ஷூட்டிங்க்கு. எல்லோரும் எங்கே நாகேஷ்னா, இவர் வந்து 3:30-4 மணிக்கு, சார் சிகரெட் நான் வாங்கணும், சிகரெட் இல்லாமல் இருக்க முடியாது, பாக்கெட்டில் பணம் இல்லை. ஸோ ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய் வீட்டிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த கடையில் கொடுத்து சிகரெட் வாங்கிட்டு வந்து ஏவிஎம் கூப்பிட்டாராம். இனிமேல் அந்த பிரச்சனை வேணாம், நான் சிகரெட் கொடுக்குறேன் அப்படி பண்ணுவாராம் சார். அவரே சொல்லிட்டு திரிக்கிறார். அதே மாதிரி நாகேஷ் வந்தபோது அன்பை வேலை நான் சொல்லிக்கிறேன்ட்டாரான். நேராக அப்படின்னோன்னு ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன ஆக்சுவலாக நோட் அடிக்கிறதாட்டான். என் ரசிகர்கள் ஒத்துப்பாங்களான்னு கேட்டாராம். எந்த ஹீரோயினாக இருந்தாலும் அண்ணி, அதே மாதிரி நான் உங்கள் தம்பி ஒத்துப்பாங்கன்றாராம் இவர். இதெல்லாம் சொன்னார். ஒரு நெருக்கம் இருந்தது. ஆமாம். நாகேஷ் மாதிரி தேங்காய் சீனிவாசனோட நல்ல பழகி இருக்கீங்க? இல்லை, தேங்காய் சீனிவாசனோட அவ்வளோ பழக்கம் இல்லை. வெண்ணிராட மூர்த்தி ஒரு வாட்டி சொன்னார், காசேதான் கடவுளால ஒரு பெரிய கேரக்டர், இது நல்லா பண்ணிருப்பார் அவர். அவர் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் நினைச்சாராம். தேங்காய் திடீர்னு வந்து சம்பந்தம் இல்லாமல் ஒரு மந்திரம் சொல்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லி ஃபுல்லையும் அவர் சாப்பிட்டு போயிட்டார். இன்னி வரைக்கும் காசேதான் கடவுள்டான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சீனிவாசன் தான் ஹீரோ. அது ஆமாம். இல்லை சார், சில சமயம் நினைக்கும் அடுத்த வீட்டு பெண் ஒரு படம், அதில் வந்து எல்லோரும் நடித்தாங்க. அவர் ராமச்சந்திரன் ஹீரோயின், டிஆர் ராமச்சந்திரன் எல்லாருக்கும். இந்த பக்ரிசாமின்னு ஒரு கேரக்டர் வரும். ஹிந்தியில் பக்ரிசாமி கேரக்டரை அத்தனை பேரையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டார் மேமூத். ஐயோ முருகன் ஐயா ஐயான்னு அந்த குடிமை வச்சுட்டு ஒரு சவுத் இண்டியன் மாதிரி பண்ணார் சார். அதில் அந்த படம் சொன்ன ஒரு படம் யாருமே எடுபடல சார், அவர் எடுபட்டு தூக்கிட்டு போயிட்டார். பாருங்க, இந்த தங்கவேலு ரோல் இல்லை, டிஆர் ராமச்சந்திரன் ரோல் இல்லை, யாரும் இல்லை. அது மாதிரி சில பேர் சிலதில் அவங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தூக்கிட்டே போவாங்க. இதில் எவ்வளோ பேரோட பழப்பம் கெடுத்தேன் நான். பானமே இல்லையில் ரொம்ப பேர் இல்லை, பிராமிஸா கரெக்ட் வேணும்னு பண்ணாமல் அப்படி பண்ணிட்டேன். ஸோ அவர் ஏற்றிட்டே போயிட்டுருக்காரு நம்ம கேரக்டரை. அந்த கடைசியில் வந்தது ஏன்னா இந்த சிரிப்பு அவருக்கு புதுசாக இருந்தது சார். அது அவரே ரசிக்க ஆரம்பித்த உடனே அவருக்கு அவர் ரசிக்கிறது தானே முக்கியம். ஆக்சுவலாக அவர் எப்போவுமே சிரிப்பை பற்றி பிடிக்கும். அந்த மும்தாஜ் கூட இங்கே வந்து அதே மாதிரி அரங்கேற்றம் படத்தில் கூட அவங்கள பொதுவாக சிரிச்சுட்ருப்பார். அந்த ஆண்டவனின் தோட்டத்தில் அழகு திரிக்குதுன்னு. ஸோ அவருக்கு சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே வந்த உடனே அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கட்டே சொல்ல மாட்டார் சார், நான் சிரிச்சுட்டே இருப்பேன். பல இயக்குநர்களோடு நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. இதில் வந்து நிறைய டைரக்டர்ஸ் நடித்து காட்டுவாங்க. ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? நான், விவேக் சார், மணிவண்ணன் சார் இங்கேருந்து திருவனந்தபுரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய வேலி மாதிரி, ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு இடத்துல நடிங்க அப்படின்னு. பேப்பர் ஏதாவது கொடுங்க, என்ன சீன், அதுக்கு எதுக்கு சார் உங்கள் 3 பேரை கூப்பிட்டு வந்தேன். இவர் மணிவண்ணனுக்கும் வந்துச்சு. நான் ரசித்த காதல் கதை சினிமா உலகத்தில் சிலது இருக்குது. குறிப்பிடத்தக்கது பானுமதியினுடைய காதல் கதை. அது மாதிரி ஒரு காதல் கதையாக தான் உங்கள்தான் நான் பார்க்குறேன். எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு பயமாகவே இருக்காது. ஏன்னா நான் கொஞ்சம் வந்து தைரியமானவன். வந்தாங்க கூட்டின்னு வந்துட்டேன். ஆனால் என்னை சுற்றி இருந்தவங்க நம்பவே இல்லை. இவன் இது பண்ணுவானா விட்டு போடுவானான்னு நினச்சிட்டு இருந்தேன். பல நகைச்சுவைகளில் உற்பத்தி பண்ணுற மாதிரி ஒரு ஷோ நடத்தினீங்க. ஆமாம். எங்கே இருந்து அப்படி ஒரு ஷோ நடத்தணுன்ற எண்ணம் உங்களுக்கு பிறந்தது? முதல்ல ஆரம்பிச்சது வேற ஒரு சேனலில். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். நான் இன்ஃபேக்ட் வரமாட்டேன்ட்டேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.